இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் பத்மா, நில்லு. என்னங்க? மாயாவுக்கு இடம் கிடைக்கலன்ன உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போற, ஒன்னும் சரியில்லையே. என்ன விஷயம்? இத நீ எதுவும் கெடுத்து விட்டுட்டியா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? அவதான் இந்த வீட்டு மருமகளா மட்டும் இருக்கட்டும், இந்த ஆட்டம் மட்டும் எது வேணான்னு சொல்லி சொன்னேன். அதுக்காக அதை கெடுத்து விடுற அளவுக்கு அவ்வளோ புத்திசாலித்தனால எனக்கு இல்லைங்க. சும்மா தேவையில்லாம வந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னமோ ஊ மேலதான் சந்தேகமா இருக்கு. இவரு இன்னைக்கு வேணா நீ இல்ல இல்லன்னு சொல்லலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேல்ல, அப்ப பாத்துக்கிற உன்ன. அட போங்க, அவ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் நான் விட போறதில்ல. டான்ஸ் ஸ்கூல ஆரம்பிக்க போறா, டான்ஸ் ஸ்கூலு. அவளை ஆரம்பிக்க நான் விட்டுருவனா, அவளை வீட்டோட அடக்கி ஒடுக்கி தான் வைப்பேன். ஏங்க, நீங்க ரகுராமையாவோட பொண்ணு தானே? ஆமாங்க. யாரு நீங்க? எதுக்காக கேக்குறீங்க? நான் பக்கத்து ஊர்ல இருந்து தோப்புக்கு வேலைக்கு வந்தவன். அங்க 4-5 பசங்க தோப்புல இருக்க கிணத்துல குளிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. அதுல அப்போங்கிறவன் கிணத்துல குதிச்சு தண்ணியில மாட்டிக்கிட்டான். அப்போவா? அவன் என் தம்பியாச்சே. ஆமாங்க, ஆளுங்க குதிச்சு அவனை மேல தூக்கிட்டாங்க. ஆனா நிறைய தண்ணி குடிச்சதுல மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். அவனை தோப்பு வீட்டுல படுக்க வச்சிருக்காங்க. வைத்தியர் வந்து பாத்துட்டு இருக்காரு. என்கிட்ட வண்டி கொடுத்து உங்க வீட்டுல சொல்லிட்டு வர சொன்னாங்க. வீடு எங்க இருக்குன்னு கடையில விசாரிச்சப்போதான் அந்த வீட்டு பொண்ணு இந்த போதுன்னு சொல்லி உங்களை காமிச்சாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க உங்க வீட்டுல சொல்லிடுறீங்களா? இல்லங்க, முதல்ல நான் என் தம்பிய பார்க்கணும். ஏதோ தோப்பு வீடுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடு எங்க இருக்கு? ஊர் எல்லையில இருக்கிற தோப்பு வீடு தாங்க. ஓ அப்படியா? ஒரு ஆட்டோவும் காணுமே. இப்ப நான் அங்கதான் போறேன். நீங்க வரதா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களை கூட்டு போறேன். சரிங்க, வண்டி எடுங்க, வரேன். ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியமானது. ஏங்க, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அது முக்கியமா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இருங்க இருங்க, விஷயத்த சொல்ல விடுங்க. என்ன பேச விடாம நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சரி சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வீட்டு பொண்ணு தானா கொஞ்ச நாளாவே ஒரு பையன் கூட தொடர்புல இருக்கா. அவன் இன்னைக்கு அந்த பையன் கூட பைக்ல ஒன்னா போனதை பார்த்தேன். எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி போனா ஊர் எல்லையில இருக்கிற தோப்பு வீட்டுக்குள்ள போனாங்க. டேய், யாரா நீ? எங்க வீட்டு பொண்ணு பத்தியே தப்பா பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்தா முதல்ல நீ யாருன்னு சொல்றான்? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? பார்வதி, ரகுராமையாவோட பொண்ணு இந்த மாதிரி தப்பான வழியில உறவை வச்சுக்கிட்டா நாளைக்கு அவருக்கு தானே அசிங்கம். எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம பட்ட பகல்லையே தலையில முக்காட போட்டுக்கிட்டு அவங்க கூட பைக்ல ஏறி போய்கிட்டு இருக்கு. டேய், போது நிறுத்துறான். போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல? டேய் பார்வதி, என்னாச்சு? யார் போன்ல? யாருன்னு தெரியலங்க. எவனோ ஒருத்தன் தானே பத்தி தப்பா தப்பா பேசிட்டு இருக்கான். எங்க கூட. ஏய், யாரா நீ? எதுக்கு தனாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? ஏங்க, உங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேச எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, அடிக்கடி அந்த பையன் கூட ஜோடியா போனதை பார்த்துட்டு தான் போன் பண்ணி சொல்றேன். அதுவும் ரகுராமையா குடும்பமாச்சேன்னு அக்கறையில போன் பண்ணி சொன்னா என்னையே திட்டுவீங்களா? ஏய், தனா இப்ப எங்கடா? அந்த பையன் கூட பைக்ல தோப்பு வீட்டுக்கு போனதை பார்த்தேன், அதனாலதான் போன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டங்க, நீங்களாச்சு உங்க வீட்டு பொண்ணாச்சு. அப்போ 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 என்ன நீ? தம்பி மூச்சு பேச்சே இல்லாம இருக்கான். டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்ன, நீங்க யாரையுமே காணோம். ஆமா, எதுக்கு நீ தாப்பால் போட்ட? ஏய், எதுக்கு நீ சிரிக்கிற?
ஏதாவது பொய் சொல்லி என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டியா? உன் தம்பிக்கு ஆபத்துன்னு சொன்னாதானே நீ என் கூட வருவ. அதான் நான் அப்படி சொன்னேன். டேய், யாரா நீ? எதுக்காக என்ன நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன கேள்வி? உன் மேல ரொம்ப நாளா எனக்கு ஒரு கண்ணு. உன் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்கான்ல, நீ இங்க தனியா இருக்க. அதான். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? ஊர் தலைவர் ரகுராமன் ஐயாவோட பொண்ணு. எனக்கு ஒண்ணுனா உன் தலையவே எடுத்துருவாரு. ஐயோ, நான் பயந்துட்டேன். நீ யாரோட பொண்ணா இருந்தா எனக்கு என்ன? என் தலையவே எடுத்தாலும் நீ எனக்கு வேணும். நீயும் தனியா தானே இருக்க, கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போ. ஏய், சீ. அதோட நாம இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. என்ன பத்தி தெரியாது உனக்கு? நான் எதுக்கும் துணிஞ்சவ. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நான் கொலகாரியா மாறிடுவேன். மரியாதையா போயிடு இங்க இருந்து. போ, போடா. ஏய், வேண்டாம், கிட்ட வராத. கொன்னுடுவேன் உன்னை. ஏய், சொல்லுடா. ஏய், கிட்ட வராத. கொன்னுடுவேன். தனா தனா கதவு திறமா தனா 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 கதவு திறமா தனா கதவு திற சித்தப்பா, நான் தனா உள்ளதா கதவு இருக்கேன் திறமா. சித்தப்பா. டேய் சீனு, போய் ஜன்னல் பக்கமா பாறா. தனா, தனா கதவு தர கதவு திறமா. தனா, என்ன தனா என்ன ஆச்சு? உள்ளதா இருக்கேன் சித்தப்பா. கதவு திறடா. இது தனா எடுத்துட்டு போன கூட. அப்ப தனா உள்ளதா இருக்கா? ஐயோ, தனா தனா, தனா தனா. டேய் தனா எப்பற இங்க வந்தா? ஆமா. சொல்றா. என்னவோ உங்க வீட்டு பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. அவளாதான் என் கூட வந்தா. அவளா விருப்பப்பட்டுதான் வந்தான்னு அவன் தெளிவா சொல்றான். இல்ல, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தப்பான உறவு இருந்திருக்கு. பஞ்சாயத்துங்கிற பேர்ல குடும்பமா சேர்ந்து அதை மறைக்க பாக்குறீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம எப்பவுமே அம்மனோட துணையை தான் நாடுவோம். அதனால அம்மனோட முன்னிலையில தனா பூக்குழி இறங்கணும்.